ரவுண்ட் 2 மேட்சுக்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ் வெர்சஸ் பிஹெச்எல் ஃப்ரீக்கஸ். ஸோ பேட்டில் ஆஃப் திருச்சி பாய்ஸ்னு சொல்லலாம், சதர்ன் டர்பின்னு சொல்லலாம். இது மொத்தமாக திருச்சி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். இந்த மேட்ச் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீக்கஸ். 4 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணி. ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா. முதல் பால் அடி, சரியான அடி வித் த விண்ட், ஹாஃப் ட்ராக்கர் அடிச்சு வெளியே அமைச்சிட்டாரு. கண்டிப்பா மெஜஸ்டிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா காட்டி இங்க மான்ஸ்டர் 6 பார்க்க முடியுது. முதல் பால் ஹேட்ரிக் 6 அடிச்சா 1000 ரூபா சொல்லியிருக்காங்க ஆஃபர். ஒரு 6 வந்திருக்கு. செகண்ட் ஒன் பாடி அட்டாக், கம் பேக் ஃப்ரம் த பவுலர் சூர்யா. போன பால் வீடு, தேர்ட் பால் ட்ரீப். ஒன்ஸ் அகைன் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக், நகர்ந்து போறாரு, லென்த்தை உடைக்க வைக்கிறாரு. கண்டிப்பா ஸ்டாப் ஸ்டாப், குட் ஸ்டாப், சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யூசப். இந்த மேட்ச்சில் யூசப் பிடிக்கிற முதல் பால் பாடியில் பட்டிருக்கு. கொஞ்சம் நகர்ந்து போனாரு, ஸ்லோவராக போட்டாங்க, அதுதான் சொல்றாரு. சூர்யா டு யூசப், நல்ல வேகத்தில் போட்டாங்க. பேட்டை தூக்க டைமிங் கொடுக்கல, கவர்ஸில் ஃபீல்டர் வச்சு கவர் டிரைவ் ஆட வச்சாரு. போன பால் வைட், ரீவ் அந்த பால். 1 more remaining. முதல் ஓவரில் ஃபுல்லர் பாலாக போட்டாங்க. கிரீஸ் டு கிரீஸ், டால் ரிலீஸ் வச்சாரு. டாட்டோட முடிச்சிருக்காங்க முதல் ஓவர். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, நோ விக்கெட் இது வரைக்கும் காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ். செகண்ட் நியூ பவுலர் நிவாஸ். ஓ இதை வந்துருச்சு வந்து யாருக்கரா வந்துருக்கு, காற்று கலைஞ்சிச்சு, பார்த்தாலே தெரிஞ்சு. போன பால் வைட், செகண்ட் பால் ட்ரீ. இந்த தடவை பேட்டு கடையில் யாருக்கருக்கு வந்திருக்காரு. ஹேட்ரிக் வைடு, பையில் சிங்கிள் ஓடினாங்க யூசப் ஸ்ட்ரைக்கில். டாஸ் பால் பேக் ஃபுட்டில் பவர் எடுக்க பார்த்தாரு, அது மேலே ஏறி இருக்கு. பெருசாக காத்தடிக்காத டைம், 1 hand ஸ்டன்னர் பார்க்க முடியுது அங்கே. இல்லையா கேட்சை பிடிச்சிட்டு பின்னாடி நின்று பார்த்துருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். 3 more remaining இந்த ஓவரில். கேட்சு எடுத்துட்டாங்கன்னு தோணுது. ஃபிங்கர் கானா, பேக் டு பேக். ஃபீல்டர் சப்போர்ட் இருக்கு, விக்கெட் கீப்பர் சப்போர்ட் இருக்கு, நல்ல இடத்துல போட்டாங்க. நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விஜய் வெளில போயிருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் அபி. லெஃப்டி பேட்ஸ்மேன். 1 more remaining ஓவரில். ஜோனிங் இன் டு த ஸ்டம்ப்ஸ்னு ஒரு யார்க்கருக்கான முயற்சி. மிஸ்ஃபீல்டு, முருகாட்டன் மிஸ்ஃபீல்டு இருக்கு. 18 ஸ்கோரு காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ். முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவருக்கு தமிழ் மாறன் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் கார்த்தி ஸ்ட்ரைக்கில், நல்லா படுத்து இந்த பேட்ஸ்மேனுக்கு சொல்லட்டுறாரு, டீப்புக்கு போயிருக்காங்க, த்ரோ டக்குன்னு வராது. 2 ரன். பார்த்து செகண்ட் பால் பேச கம்மி பண்ணி போட்டாங்க, துரத்தி போட்டாரு. கண்டிப்பா தமிழ் டு கார்த்தி. தேர்ட் பால், ஓய்யோ ஆஃப் ஸ்டம்ப்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ஒன்ஸ் அகெயின் பாடி அட்டாக். இந்த தடவை எக்ஸ்ட்ரா பேஸ் போன பந்தை விட. லாஸ்ட் 2 more remaining. மீண்டும் காலில் ஏகப்பட்ட வேரியேஷன் போட்டுட்டு இருக்காரு. முதல் பால் ஒரு ஆஃப் ட்ராக்கர், அதுக்கப்புறமா இழுத்து பிடிச்சி போட ஆரம்பிச்சார் தமிழ் மாறன். முக்கியமான பந்து. ஒன்ஸ் அகெயின் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். இந்த தடவை ஓப்பன் ஸ்பேஸ் அங்கே போயிருக்கு, அது 4ஆகவும் மாறி இருக்கு. 4 ரன் அங்கே. வேல்யூபிள், வெரி வேல்யூபிள். போட்ட டாட்டு கிளாஸ் சேர்த்து ஒரு 4 காட்டியிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 ஸ்கோரு. முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கு முருகா நியூ பவுலர். முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ. ஒர்ரா அப்படின்னாங்க, அவரை தாண்டி விட மாட்டுறாருங்க. ஆல்ரெடி ஒரு கேட்ச் எடுத்த ஃபீல்டர் போன ரவுண்ட் மேட்ச்சில் நல்லா கேட்ச் எடுத்திருந்தாரு. 2 ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் ஆகுது ஓவர். எவ்வளோ ஸ்லோவாக முடியுமோ அவ்வளோ ஃப்ளோட் கொடுத்து போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஃபீல்டர், இல்லாட்டி கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. எஸ், த்ரோ வராது அப்படின்னு ஓடி இருக்காங்க. பட்டுருச்சான்னு பார்ப்போம். நட் அவுட். பார்த்து காத்தி. தேர்ட் பால் அவர் ட்ரை பண்ண ஒரு ஷாட். போன ரவுண்ட்லேயே ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் எதிர்பார்த்த இடத்துக்கு போகல. எதிர்பார்த்த பவுண்டரி கிடைக்குதான்னு பார்ப்போம். பவுண்டரி லைன்ட்ட தடுத்துருக்காங்க. நவீன் குத்தி திரும்பி இருக்கு. 2 3 மாறி இருக்கு. கார்த்தி பீட்டன் விக்கெட் விட வேணான்னு இருக்காங்க. 2 more remaining. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். கண்டிப்பா பவுண்டரியில் தாண்டாது. கைக்கு போன கேட்சை பிடிச்சிருக்காரு லெஃப்டி நிவாஸ். எங்க ஃபீல்டர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கேசவன். டார்கெட் டிசைடிங் பால். போன பால் வைடு.
லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் 1 more remaining. முதல் இன்னிங்ஸில் கொடுத்த ஃப்ளோட்டில் உள்ளே பூந்துருச்சு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் ப்ளஸ் விக்கெட் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பிஹெச்எல் ஃப்ரீக்கஸ்க்கு டார்கெட் 35 ரன் 24 பந்தில். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நிவாஸ். ரைட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் இந்த மேட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் 6 அடித்தா 1000 ரூபா ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பிஜேஎம் சத்யா ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ண கார்த்தி. சேஸில் முதல் பால் ஃபுல் ஃபாஸ்ட் ஸ்ட்ரைட் டவுன் த லெக் கால்லே போட்டாங்க. பேக் டு பேக் 2 வைடு. செகண்ட் பால் பீட்டன் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. விக்கெட் கீப்பர் யூசப் ஃபாஸ்ட்டாக இருக்க லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆண்ட்ரூ வெஸ்லி. தேர்ட் பால் கார்த்தி ஓவரில் நேராக உள்ளே போட்டாங்க. லாங் ஆஃப்க்கு பேருக்கு டிரைவ். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நிர்மல் ஸ்ட்ரைக்கில் பிக் ஸ்விங்க்கு போனாங்க. வெல் வித் இன் தி லைன். இந்த பால் டாட் பாலாக மாதிரி இருக்குது. நல்ல விண்டு வேறு அடிக்குது. நல்ல பவுன்ஸ். இந்த பாலும் டாட் பால் சொல்லியிருக்காங்க. பிச்சர் அப் டெலிவரி சரியான பவுன்ஸ் எடுத்துருச்சு. அதே மாதிரி பந்து இந்த தடவை கற்றுனதுக்கப்புறமா ஷேப்பாகவே ஆச்சு. டாட் பாலோட முடிக்கிறாங்க முதல் ஓவரை. இதை விட ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்க முடியாது ஒரு பவுலிங் டீமுக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க பிஹெச்எல் ஃப்ரீக்கஸ். செகண்ட் நியூ பவுலர் யோசுவா. முதல் பால் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. எப்போதும் போடுறத விட நேருக்கு நேராக சிப் பண்ண ஒரு லென்த்து. டிரைவ் ஆனால் தரையோட போயிருக்கும். தூக்குனா கைக்கு போயிருக்கும். ரெண்டாவது பந்து ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காங்க. நகர்ந்து போய் ஆட பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்க்குறாரு பேட்ஸ்மேன். தேர்ட் பால் பேசி பால் பட் டாஸ் பால் லோ டாஸ் பால் டெஸ்ட் மேட்ச் பண்ணி வெளியே அமிச்சிட்டாரு. கமிட்டியை தாண்டி போயிருக்கு. போன பாலே இதே மாதிரி ஒரு பாட்டம் மேன் பவரோடு எடுக்க பார்த்தாரு. அந்த தடவை படலை பாடியில் பட்டுச்சு. யோசுவா டு வெஸ்லி. ஐயோ நிஜமாலே அதே பந்து. பட் இந்த தடவை பாடி லைனுக்கு பெருசாக வரலை. ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டார். தப்பிச்சிட்டாங்க. நகர்ந்து போய் ஆட பார்த்தாரு. சரியா அப்பல்ல டாப் பேஜாக மேலே இருந்தாலுமே 2 பேர் இருக்காங்க. ஸ்லோவாகிடுச்சு பந்து. ஸோ அதை யூஸ் பண்ணி 2 ரன். 1 more remaining. பேச கம்மி பண்ணாரான்னு பார்த்தா 2 தடவை பேட்டில் போட்டுச்சோ. த்ரோ அந்த எண்டுக்கு விட்டுருக்காங்க. பேக்கப்புக்கும் ஆள் வந்திருக்காங்க. பட் ஸ்லோ ஆகிடுச்சு பந்து. அதனாலே அடிக்க முடியல. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஃப்ரீக்கஸ். மீதமுள்ள 12 பால் 22 தேவை. தேர்ட் நியூ பாலர் அபி. முதல் பால் ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால். ஃப்ரீ கிட் பால் வைடு போயிடுச்சு. ஃப்ரீ பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தாரு. நேருக்கு நேரம் எடுத்தாங்க. கண்டிப்பாக ஓடி தான் எடுக்கணும். நல்லா த்ரோ அங்கே விஜய் கிட்ட இருந்து லாங் ஆஃப் ஃபீல்டர் சீட்டாக வச்சுருந்தாங்க. செகண்ட் ஒன் வெல் எக்ஸிக்யூட்டர். மீடியம் பேஸ் போட்டாங்க. ரிலீஸை வச்சாங்க. மூணாவது பந்து ஐயோ ஸ்டிக்கை விட்டு ஆட பார்க்குறாங்க. ஒரு ட்ரிகர் மூமெண்ட் எடுக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏந்து இங்கே வராரு. ஸோ அந்த ட்ரிகர் மூமெண்ட்டு 6ம் போது இப்போ டாட்டும் மாறுது. P2 ஆண்ட்ரூ ஃபாஸ்ட்டாக போகல. ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு. பட் இப்போ டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தாலும் ஓடி இருக்காங்க. 2 ரன். நைஸ்லி பிளே. நைஸ் டைமிங். நல்ல பவர் தரையோட போயிருக்கு. கேசவன் தடுக்க சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ரொம்ப டீப். அந்த இடம் ரொம்ப ரொம்ப டீப்பு. எதிர்காத்து வேறு முக்கியமான வந்து 1 more remaining. இந்த ஓவரில் லூஸாக பிடிச்சி போட்டாங்க. நேருக்கு நேராக தரையோட போயிருக்கு. சிங்கிள் சேஃப் சிங்கிள் வச்சுப்பாங்கன்னு தோணும். கரெக்டாக ரிசீவ் பண்ணல. கலெக்ட் பண்ணலை. சிங்கிள் மட்டுமே இருக்க வேண்டியது. இப்போ டபுளாக மாறி இருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ஸ்கோரு. அதே ஒரு விக்கெட் விட்டு பிஹெச்எல் ஃப்ரீக்கஸ் நியூ பவுலர். லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு விஜய் வந்திருக்காங்க. 6க்கு 13 டிஃபெண்ட் பண்ணணும். டஃப் தான் அது. உள்ளே போட்டாங்கன்னா கஷ்டம். முதல் பால் இன்டென்ட் கையில் விழுந்தா கண்டென்ட்டு. ஓயோ கேட்ச் ட்ராப்பு. என்ன கேட்ச் ட்ராப் பண்ண வேணாம். ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் கொடுக்க வேணாம்னு நினச்சாங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. இப்போ விட்ட கேட்ச் ட்ராப்பு அந்த ஒரு சிங்கிள் ரொட்டேஷன். இதை பற்றி மறந்துட்டு விஜய் இந்த ஓவரை நல்லா போட்டார்னா செமையாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம எடுத்த ஒரு ஹேட்ரிக் நம்ம எடுக்கலை. ஹேட்ரிக் போட்டிருந்தார். ஹேட்ரிக் விக்கெட் இருந்தார் காட்டூர் 50K டோர்னமெண்ட்டில். ஒரு நல்ல டிஃபெண்டபிள் ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் பால் 5ல் 12 தேவை. நேராக உள்ளே போட்டிருக்காங்க. ஃபுல்லர் பாலாக பேச கம்மி பண்ணி போட்டு விக்கெட்டையும் அள்ளியிருக்காங்க. செம்ம டயர்டாக இருக்காங்க 2 பேட்ஸ்மேனுமே. எதிர்வையில் அடிக்குது அவங்களுக்கு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் முருகா. 4ல் 12 தேவை.
வேற உள்ள போட்டாங்க ஃபீல்டர். ஓய்யோ கேட்ச் டிராப் கை பட்டு போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபாஸ்டா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்த ஃபீல்டர். போன பால் வைடு 3-7 தான். நேருக்கு நேரா ஸ்லாட்ல போட்டாரு. பவர் எடுத்திருக்காரு. டிஸ்டன்ஸ் போயிடுச்சா? செக் பண்ணி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. டவுன் த கிரவுண்ட்ல யாருமே அடிக்க முடியாத ஒரு இடத்துல அப் அகைன்ஸ்ட் த விண்ட் ஒரு 6. தட் இஸ் மான்ஸ்டரஸ். நிஜமாலும் நல்லா டைமிங் அண்ட் பவர் எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அடிக்க முடியுமா நல்லா யோசிச்சப்ப அடிச்சு காட்டிட்டாரு. ஸ்கோர்ஸ் லெவல் 2-1 தேவை. ஐயோ ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. எல்லாம் உள்ள இருந்தாங்க. அந்த ஒரு ரன்னை ஓடியே எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. BHL Freakers won the match. கையில் இந்த மேட்சை விட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக காட்டூர் ஸ்கூல் பாய்ஸ்